ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 2 ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது கண்ணூர்பட்டி மாரியம்மன் மற்றும் மும்பை சந்தன மாரியம்மன் கோவில். முதலில் கண்ணூர்பட்டி மாரியம்மனை பார்ப்போம். ராசிபுரத்துக்கு அடுத்த புதுச்சத்திரம் யூனியன் கண்ணூர்பட்டியில் பிரசித்தி பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த விழா கம்பம் நடுதலோடு துவங்குகின்றது. அன்றிரவு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, கம்பம் நடுதல், காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடக்கின்றன. கம்பம் நடுதல், காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு தொடர்ந்து தினமும் அதிகாலை புனித நீராடிய பக்தர்கள் கோவில் முன்னால் நடப்பட்டுள்ள கம்பத்துக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்கின்றார்கள். இரவு அம்மன் திருவிதி உலா, கரகம் எடுத்தல், முளைப்பாரி பூஜை, வடிசோறு படைத்தல், அக்னி சட்டி எடுத்தல், அழகு கூத்துதல், அம்மன் சக்தி அழைப்பு, வான வேடிக்கை போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. அம்மன் ரதம் ஏறுதல், கலச பூஜையை தொடர்ந்து திருத்தேர் ஊர்வலம் போன்றவைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமிக்கு நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். திருவிழாவின் போது பொங்கல் வைத்து மாவிளக்கு பூஜையும் நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மறுநாள் திருத்தேர் நிலை சேர்தல், கிடாவெட்டு, கம்பம் எடுத்தல், மஞ்சள் நீராட்டு விழாவோடு இந்த திருவிழா நடைபெறுகின்றது. அடுத்ததாக மும்பை சந்தன மாரியம்மனை பார்ப்போம். மும்பை மாகிம் ரயில்வே நிலையம் அருகே 100 ஆண்டு காலமாக இருந்து வருகின்றது இந்த சந்தன மாரியம்மன் கோவில். மராட்டியர்கள் மட்டுமில்லாமல் அந்த மாநிலத்தில் வேலைக்கு சென்ற பிற மாநிலத்தவர்களும் அந்த கோவிலை வழிபட்டு வருகின்றார்கள். வெள்ளையர்கள் நம் நாட்டை ஆண்டபோது மும்பையில் 4வது துறைமுக வேலை துவங்கியது. அச்சமயம் ரயில்வே தண்டவாளம் அமைக்கும் இடத்தில் இருந்த சந்தன மாரியம்மன் கோவிலை இடித்து தள்ள உத்தரவிட்டார் ஒரு ஆங்கிலேய அதிகாரி. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் கோவிலை இடிக்க முடியவில்லை. மேலும் அன்றிரவு அவர்கள் கனவில் அம்மன் வந்து எச்சரிக்க, அதனால் பயந்த அவர்கள் அதிகாரியிடம் ஓடிப்போய் தாம் கண்ட கனவை சொன்னார்கள். ஆனால் அதிகாரியோ அவர்களை கேலி செய்து கூடுதல் பணியாளர்களை வைத்து கோவிலை அகற்ற முயற்சி செய்தார். கருவறையிலிருந்து இரத்தம் பீரிட அதிகாரி திகைத்து மயங்கி விழுந்தார். ஊழியர்கள் அதிகாரியிடம் அம்மனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியதால் அவரும் அன்னையிடம், தாயே, உனக்கு வேறு இடம் தருகிறோம், இங்கு பொதுமக்கள் பயன்பெறும் இந்த நற்பணி தொடர அருள்புரியுங்கள் என்று அம்மனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு முதலில் புதிய இடத்தில் அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகுதான் இந்த கோவிலை இடிக்க முடிந்தது. நெல்லை மாவட்டம் சேர்மான் மகாதேவியில் பிறந்த சந்தனகிரி சுவாமிகள் காசி யாத்திரை சென்றபோது மும்பை வந்தார். இந்த அம்மனை தரிசித்து அம்மன் மீது கொண்ட பக்தியால் இங்கேயே தங்கி சிறு ஓலை குடிசையாக இருந்த இந்த கோவிலை பெரிதாக மாற்றினார். அம்மன் அருளால் வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கும் சொல்லி வந்தார். அம்மனின் இருபுறமும் கணபதியும் முருகனும் அருட்செழுப்போடு வீட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் தட்சிணாமூர்த்தியும் மறுபுறம் ஆஞ்சநேயரும் இருக்க எதிரே சனி பகவான் இருக்கின்றார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாகிம் கடற்கரையிலிருந்து அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வருகின்றார்கள். அகிலத்தை காக்கும் சந்தன மாரியம்மன் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் புரிகின்றார். சுடலை மாடன், ஐயப்பன், பத்ரகாளி, ஷீரடி சாய்பாபா, இருக்கன்குடி மாரியம்மன், வெங்கடாஜலபதி ஆகியோரும் இந்த ஸ்தலத்தில் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த 2 ஆலயங்களை பற்றிய விஷயங்களை இத்தோடு முடித்து நாளை வேறு மாரியம்மன் ஆலயங்களில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி.